வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புத்தகத்தை படிக்கிற போது நமக்கு எவ்வளவு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் திருக்குறள். அதாவது படிக்கத்தான் எல்லாம் தெரியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் படிக்கத்தான் ஐயையோ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு தெரிகிறது தான் அறிவு. சமீபத்தில் நான் படித்த அற்புதமான புத்தகங்கள், படித்து கொண்டிருக்கின்ற புத்தகங்களில் ஒன்று வணக்கத்திற்குரிய பேராசிரியரும் முதுபெரும் தமிழறிஞரும் வைணவ வாரணம் என்று போற்றப்படுகின்ற வைணவ ஆழியுமாகிய எங்கள் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் மாப்பே சீனிவாசன் ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள ஒரு புத்தகம் பேச்சில்லா கிராமம். சந்தியா பதிப்பகத்தார் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நூலுடைய அட்டப்படத்தை பார்த்தாலே நம்ம அப்படியே வாங்கி வாசிக்கணும் போல தோணும். 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இதில் இருக்கின்றன. 50 கட்டுரைகள் இருக்கின்றன. பேச்சில்லா கிராமம் தொடங்கி வரலாற்றில் ஏனாதி கிராமம் என்று கிராமத்தில் தொடங்கி கிராமத்தில் முடிந்திருப்பது இந்த நூலுக்கு ஒரு அழகு. எப்படி சேக்கிழார் உலகலாம் என தொடங்கி பெரிய புராணத்தை உலகலாம் என முடிப்பாரோ அதுபோல் கிராமம் என தொடங்கி கிராமம் என்று முடித்திருக்கிறார் நம்முடைய நூலாசிரியர் ஐயா மாப்பேசி அவர்கள். இதில் என்ன சிறப்புன்னா, அவர் வைணவத்தில் மட்டுமில்லை, சுரதா கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், இக்கால இலக்கியம், புதுக்கவிதை என்று பல்வேறு இலக்கியங்களில் அவர் ஆழ்ந்த நுண்மான் நுழைபுலம் கொண்ட பெருமகனார். அவர் ஒரு புதிய துறை போல நமக்கு காட்டுவதற்காக இதை எடுத்திருக்கிறார். என்ன அப்படி என்றால், இது நாட்டுப்புற செய்திகளை மையமிட்டதாக இதில் பல கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. அதில் முதல் கட்டுரையை நான் சொல்கிறேன், பேச்சில்லா கிராமம். இப்போ இவர் ஆரம்பிக்கிற முறையே நல்லா இருக்குது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுரைகளில் எப்படி 5 மணித்துளியில் ஒரு கட்டுரையை படிச்சிடுற மாதிரி குறைவான அரிய செய்திகளை தருவாரோ, எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் எப்படி சின்ன பக்கங்களை கொண்ட நூல்களில் அரிய செய்திகளை தருவாரோ, அதுபோல் அவருக்கு மூத்தவரான ஐயா அவர்கள் மிக அற்புதமாக, அவர் தோப்பா அவர்கள் அண்ணா என்று மூத்த நம்பி என்று அழைக்கின்ற பெருமை இவருக்கு தான் உண்டு. இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கிராமங்கிற சொல்லு, பேச்சில்லா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிராமங்கிற சொல்லு இது சங்க இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறார். கேட்டுட்டு இல்லை அப்படிங்கிறார். சங்க இலக்கியங்களில் இது இல்லை. அப்போ எங்கே தான் முதல்ல இது வந்தது? அதுக்கு ஒரு விடை சொல்கிறார். இது அந்தனர் உரைதரு கிராமம் அப்படின்னு மணிமேகலையில் குறிப்பிடப்படுதுங்கிறார். அதாவது கிரமம் என்கின்ற அந்த வேதத்தை பயின்ற அந்தணர்களுக்கு அரசர்கள் தானமாக தந்த ஊர் அப்படிங்கிற பேர். அப்போ அந்தன கிராமங்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்தணர்களுக்கு தானமாக தரப்பட்ட ஊராக தான் இருந்திருக்குது. அது பின்னாடி தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அது கிராமம்னு எல்லா இடத்துலையும் பரவி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி கல்வெட்டிலேருந்து தர்றாரு, இலக்கியங்கள் எடுத்து காட்டுறாரு, இன்னும் பற்பல செய்திகளை சுட்டி காட்டுறாரு. இப்படி கிராமங்கிற சொல்லி முடிச்சிட்டாரா, அடுத்து எங்கே வர்றாரு அப்படின்னா, பேச்சில்லா கிராமம் அப்படின்னு இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஊரில் யாரும் பேச மாட்டாங்களா அப்படி கேட்டுட்டு, அப்படி பொருள் இல்லை, எத்தனையோ கிராமங்கள் இங்கே மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், பிறகு அங்கு யாருமே இல்லாமல் போயிருக்கிறார்கள். அணிலாடு முன்றிலார் அப்படின்னு ஒரு புலவரை சொல்கிறப்ப, குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த வீட்டில், ஆட்கள் இல்லாத வீட்டில் அணில் மட்டும் விளையாடுகிறதே என்று சங்க இலக்கிய புலவன் சொல்வது போல, அந்த ஊரில் மக்களே இல்லாமல் போய்விட்டால் அப்படிப்பட்ட ஊர் பேச்சில்லா கிராமமாக. அப்படிப்பட்ட ஊர் இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி வந்திருக்கோம் அதையும் இவர் ஆராய்கிறார். பேச்சில்லா கிராமங்கள் எப்படி உண்டாயிருக்கும்? கடுமையான நோய்களால் உண்டாயிருக்கலாம், படையெடுப்புகளால் உண்டாயிருக்கலாம். அது சொல்கிறாரு, போர்களால் பேரூர்கள் பாழூர்களான வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறார். இந்த சொல்ல எவ்வளோ அழகாக இருக்குவாங்க. போர்களால்
பேரூர்கள் பாழூர்களான வரலாற்றை பார்க்கிறோங்கிறார். நோய் மக்களை விரட்டுகிறது, பஞ்சம் மக்களை விரட்டுகிறது, படையோடு வந்த மன்னன் விரட்டுகிறான். அதோடு சில ஊர்களை தீயிட்டு கொளுத்துவதும் கழுதை ஏறு பூட்டி உழுது அங்கு யாருமில்லாமல் செய்வதுமாக சில மாற்றங்கள் வருகிறது. அப்போது அங்கிருந்து மக்கள் கிளம்பி செல்கிறார்கள். இந்த பேச்சில்லா கிராமங்கிற சொல்லுக்கு ஆங்கில வார்த்தையும் கொடுக்குறார். அன்இன்ஹேபிட்டட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அங்கே இன்னொரு வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம். தண்ணீர் பஞ்சம் வந்தால் அங்கேருந்து புறப்பட்டு போயிடுவாங்க. அந்த பகுதிகளில் குடிக்க தண்ணீரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த நானே அப்படி ஒரு ஊரை பார்த்துருக்குறேன். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஊரில் சொன்னாங்க, தருவை அந்த ஊரில் தக்காளிகள் அப்படி விளையுமா. நாள்பட நிலத்தடி நீர் குறைஞ்சதுனால அங்கே என்னாச்சு, கடல் தண்ணி உள்ளே வந்த உடனே குடிநீருக்கே வழி இல்லாமல் வீடுகளை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இப்போ வீடுகள் இருக்குது, ஆனால் மனிதர்கள் இல்லை. இதுதான் பேச்சில்லா கிராமம் அப்படின்னு அதை ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு. சரி, இது பேச்சில்லா கிராமம் என்றால் மக்கள் வசிக்கின்ற ஊருக்கு ஏதாவது பேர் இருக்கிறதா என்று கேட்டால் கோழி கூவின ஊர் என்ற பெயர்களும் இருக்கின்றன. ஆள் நடமாட்டம் உள்ள ஊர் என்றும் அதை சொல்லி காட்டுகின்றார். இப்படி பேச்சில்லா கிராமங்கள் தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 19க்கும் மேற்பட்ட ஊர்கள் உள்ளன. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்கிறது, பாணன் பரணன் அப்படிங்கிற ஒரு ஊரை சொல்லிட்டு, அந்த ஊரை தான் நான் முதல்ல பார்த்தேன். இந்த பாணன் பரணன்கிற ஊர் பாணர்களுக்கும் யாழ் வாசிக்கின்ற பரணர்களுக்கும் தானமாக தரப்பட்ட ஊராக இருக்கலாம். பிற்காலத்தில் அங்கே யாரும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. ஒரு கட்டுரையில் இவ்வளவு செய்தி இருக்குதுங்க. ஒரு கட்டுரையில் இவ்வளவு செய்தி இருக்குது. இது விரித்துரைத்தால் வேதாந்தமாகும் என்று பாரதி சொல்வதைப் போல ஒரு கட்டுரையில் இவ்வளவு செய்தி இருக்கின்றது. இன்னும் 49 கட்டுரைகள் இருக்கிறது. காத்திருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.